ஸ்வயம்பூ சம்புராதித்யः புஷ்கராக்ஷோ மகாஸ்வனக அநாதீநிதனோ தாத்தா விதாத்தா தாதுருத்தமக. நான் பாலகோபாலா பக்தை லதா பேசுகிறேன். அனைவரும் சப்ஸ்கிரைப் பண்ணுமாறு தாழ்மையுடன் வேண்டிக் கொள்கிறேன். யாருக்காக? கிருஷ்ணனுடைய அருளுக்காக. நாமம், அதாவது 45வது திருநாமம் என்னன்னு பார்த்தாங்கன்னா தாதுருத்தமக. அதனுடைய மீனிங் என்னன்னு பார்த்தாங்கன்னா பிரம்மாவை விட உயர்ந்தவர். சொல்லும் முறை தாதுருத்தமாய நமக, தாதுருத்தமாய நமக அப்படின்னு சொல்ல வேண்டும். இப்போது இந்த 45வது திருநாமத்திற்குரிய பெருமைகளையும் கதையும் பற்றி பார்ப்போமா? வாருங்கள், கடைசி வரை பாருங்கள். அதாவது படைப்பு கடவுள் நமக்கே தெரியும். யார்? பிரம்மாவுக்கு ரொம்ப நாளாக ஒரு ஆசை. ரொம்ப அழகாக ஒரு பேரழியை படைக்க வேண்டும் அப்படின்னு ரொம்ப நாளாக ஆசை. அதனால் அவர் கற்பனையிலேயே ஒரு அழகான பேரலையை உருவாக்கி கொண்டிருந்தார். இதை கண்டு பொறாமை உற்ற சரஸ்வதி தன் மகனான நாரதரை அழைத்து, உன் தந்தை ஒரு பேரலையை உருவாக்கி கொண்டிருக்கிறார் அப்பா. குற்றமில்லாத பெண்ணாக அவளை உருவாக்கப் போவதாக பெருமிதம் கொண்டிருக்கிறார். எப்படியாவது அந்த பெண்ணுக்கு ஏதோ ஒரு குறை ஏற்படும்படி செய்துவிடப்பா அப்படின்னு நாரதரிடம் கேட்டார். இதெல்லாம் நீங்கள் நினைக்கலாம், சரஸ்வதிக்கே இந்த குணம் இருக்குது அப்படின்ட்டு இதெல்லாம் நமக்கு ஒரு திருவிளையாடல் மாதிரி சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னோடனே உடனே பிரம்மா அந்த பெண்ணை படைத்து முடித்து விட்டார். அவருக்கு என்ன பெயர் சூட்டலாம் என்று யோசித்தாராம். அப்போது ஹல்யம் என்றால் குற்றம் என்று அர்த்தம். இந்த குற்றமில்லாத பேரழியாக இருப்பதால் அகல்யா என்று பெயர் வைத்தாராம். ஏன்னா ஹல்யானா வேற, குற்றமுடையவள்னு அர்த்தம். அகல்யா ஆப்போசிட் பாருங்கள். அகல்யா அப்படின்னா குற்றமில்லாதவர். என்னைக்கு அப்படின்னு சொல்லிட்டு தலையெழுத்தில் அகல்யா என்று எழுதினாரான் பிரம்மா. பாருங்கள், நம்மளாம் நினைக்கிறோம் நம்ம தான் பேர் வைக்கிறோன்ட்டு. அப்போவே இன்னாருக்கு இன்னார் பேர்னு கடவுள் முடிசூட்டி விட்டுறாங்க. அதனால் அந்த நேரம் பார்த்து அங்கே வந்த நாரதர் பிரம்மாவிடம் பேச்சு கொடுத்து அவரது கவனத்தை திசை திருப்பி விட்டுறாராம். அப்பா அப்படி இப்படின்னு சொல்லி ஏதோ பேச்சை திருப்பிட்டு. யார்? நாரதர். உடனே அப்பெண்ணின் தலையெழுத்தில் இருந்த ஆ என்னும் எழுத்தை மட்டும் அழித்து விட்டாராம். பாருங்கள், அகல்யா அப்படின்னு சொல்லும்போது எங்கேயோ கவனத்தில் சொல்லுவோம் ஹல்யா என்று சொல்லிவிட்டாராம். உடனே ஹல்யா என்றால் குற்றமுள்ளவர் என்று பொருள். இது நமக்கே தெரியும், சொல்லியிருக்கிறேன் அல்லவா? சரஸ்வதி சொன்னபடி நாரதர் அப்பெண்ணுக்கு குறையை உண்டாக்கி விட்டார். பார்த்துக்கங்க, பெயர்தான் அகல்யா, குற்றமற்றவள். ஆனால் தலையெழுத்தில் ஹல்யா, குற்றமுள்ளவள் என்று உள்ளது. பிரம்மாவும் இதை கவனிக்கவே இல்லையாமா. ஐயோ அப்படின்னு நினச்சிட்டு மனசில் அவளுக்கும் இது தெரியாது. உடனே அகல்யாவுக்கு திருமணம் வயது வரவே பல தேவர்கள் அவளை மணந்து கொள்ள விரும்பினார்களாம். நாரதரின் ஆலோசனைப்படி பிரம்மா யார் மூவுலகையும் முதலில் சுற்றி வருகிறார்களோ அவர்களுக்குத்தான் பெண் கொடுப்பேன் என்று கூறிவிட்டாராமாம். இப்போது இந்திரன் ஜராவதத்தில் மேல் ஏறினாராம். அக்னி பகவான் ஆட்டின் மேலும், வருண பகவான் முதலையின் மீதும், வாயு பகவான் மானின் மீதும் ஏறி மூவுலகையும் சுற்றினார்களாம். அதற்குள் மிகவும் முதியவரான கௌதம மகரிஷி பிரம்மாவிடம் அழைத்து வந்தாராம் நாரதர். இவர் என்ன செஞ்சிட்டாரு? இந்த நாரதர் கௌதம மகரிஷியை கூட்டிகிட்டு வந்துட்டார். பார்த்தாங்கன்னா ஒரு பசுமாடு கன்று பெத்துக்கிட்டு இருக்குது. அப்போ அந்த பசுவை பிரதர்ஷனம் செய்யுமாறு கௌதமரிடம் நாரதர் வேண்டினாராம். அவரும் பிரதர்ஷனம் செய்தாராம். பிரம்மாவிடம் கன்றை ஈன்று கொண்டிருக்கும் பசுவை சுற்றினால் மூவுலகையும் சுற்றியதற்கு சமம். இதோ கௌதமர் சுற்றிவிட்டார். அகல்யாவுக்கு இவருக்கும் மனமுடித்து தாருங்கள் என்றாராம் நாரதர். அதாவது பாருங்களேன், அதாவது ஒரு மாடு குட்டி போட்டுக்கிட்டு இருக்கிறப்ப அதை 3 முறை பிரதர்ஷனம் செய்தால் நம்ம மூவுலகையும் நம்ம சுற்றி வந்ததா அர்த்தம்ட்டு நாரதர் பிரம்மாவிட சொல்லி, இவருக்கே நீங்கள் கௌதமர் மகரிஷிக்கே நீங்கள் கல்யாணம் பண்ணி வைங்கன்னு சொன்னோம்னா அதை ஏற்றுக்கொண்ட அகல்யாவுக்கு கௌதமருக்கும் மனமுடித்து தந்தார் பிரம்மர். மூவுலகங்களையும் சுற்றிவிட்டு வந்த இந்திரன் உள்ளிட்ட தேவர்கள் ஏமாற்றம் அடைந்தார்கள். எப்படியாவது அகல்யாவை அடைந்தே தீர வேண்டும் என்று இந்திரன் முடிவெடுத்தார். ஏற்கனவே இந்திரனுக்கு பெண்ணாசை பொன்னாசை எல்லாமே ஜாஸ்தி. அதற்கு இந்திரன் இவ்வாறு திட்டம் தீட்டினார். என்ன திட்டம் தீட்டினார்? அகல்யாவை எப்படியாவது அவளை அடைந்தே தீர வேண்டும் அப்படின்னு அவர் நினைக்கிறப்ப
அதுக்கு என்ன தெரியுமா செஞ்சார்? கௌதமர் வந்து அகல்யாவை வந்து சபித்து விட்டாராம். இவன் என்ன நம்மளுடைய ஒய்ஃப் மேலே இவன் இவ்வளோ ஆசையாக இருக்கிறார் அப்படின்னு சபித்து விட்டு, ஸ்ரீமல்லவா ராமாயணத்தில் நீங்கள் படித்திருப்பீர்கள், கல்லாக இருந்த அகல்யாவின் மீது ராமருடைய திருவடி துகள்கள் பட்டவாறே அவள் மீண்டும் பெண்ணானாள் அப்படின்றது நமக்கே தெரியும். அதனால தான் அந்த ராமாயணத்தில் சும்மா கல் மேலே உட்காந்து இது பண்ணுறப்ப அகல்யாவுக்கு சாப விமோச்சனம் கிடைத்திடும். அதனால் ராமருடைய பாதத்துகள்கள் அவள் மேல் பட்டு புனிதமானவுடனே இப்போ கௌதமர் என்ன செஞ்சார்? அப்பா, இவன் வந்து எப்போதும் மறுபடியும் அகல்யா வந்து தூய இளம் பெண்ணாக இருக்கிறார், அந்த இளமையை மீண்டும் பெற்று தூய்மையாகியிருக்கிறார் என்று என்பது பொருள். அதாவது ராமர் திருவடி துகள்கள் அவள் மேல் பட்டபோது அவரது தலையெழுத்தில் இருந்த ஹல்யா என்பது அகல்யா என்று மாறிவிட்டதாமாம். அதனால்தான் அவள் இப்போதும் குற்றமற்றவள் ஆனாள். இவ்வாறு பிரம்மா எழுதும் தலையெழுத்தை மாற்றும் வல்லமை எம்பெருமானுடைய திருவடிகளுக்கும் பாதுகைகளுக்கும் உள்ளதென்று ஸ்ரீ வேதாந்த தேசிகன் பாதுகா சகச்சரத்தில் அருள் செய்தார். நம் தலையெழுத்தை நல்ல விதமாக மாற்றி அமைக்கும் ஸ்ரீராமனையும் அவரது பாதுகைகளையும் வேண்டிக்கொண்டு தாது ருத்தமாய நமக என்று தினமும் சொல்வோமாக. அதனால தான் சொல்கிறது, நாங்களாம் கூட அந்த பாதுகா சகசரம்லாம் கற்றுக்கிட்டோமா, அது கூட ரொம்ப நல்லது. நம்மளுடைய பாவங்கள்லாம் நீக்கக்கூடியது தான் இந்த பாதுகா சகசரம். அதனால் இது ஒவ்வொன்றுக்கு பாருங்கள், ஒவ்வொரு சிறப்புகள் உண்டு பாருங்கள். அவளுக்கு வேணுங்கன்னே ஹல்யான்னு வச்சு அவளையே ராமருடைய பாதம் பட்டவுடன் அகல்யான்னு குற்றமுள்ளவளை குற்றமற்றவளாக மாற்றக்கூடிய இது வந்து திருவடி வந்து ராமனுடைய பாதத்திற்கு உண்டு. அதனால் அனைவரும் இந்த தாதுருத்தாமய நமக என்று தினமும் சொல்ல வேண்டும். ஓகேவா? வாழ்க வளமுடன். ஹரே கிருஷ்ணா. பிடித்திருந்தால் லைக் பண்ணவும், ஷேர் பண்ணவும், கமெண்ட் பண்ணவும். வாழ்க வளமுடன். ஹரே கிருஷ்ணாடாமா.